இன்றைக்கி நம்ம மக்காச்சோளம் அறுவடை செய்யக்கூடிய மிஷினை பற்றின நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மிஷினுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன, இந்த மிஷின் விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, இந்த மிஷினுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட கணேசன் சார் அவர்கள் இருக்கார், அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் கணேசன். நான் வந்து நியூ ஹாலண்டில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா 7 ரோ கட்டர் பாரு. இதனோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ண பார்த்து தட்டை எல்லாத்தையுமே உள்ளே போயிட்டு கிரைண்ட் டேங்குக்கே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் கிராப்பு கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா தட்டையை உருவி விடுறதுனால தட்டை வந்து பார்த்திங்கன்னா வயல்லே கிடக்கும். சுத்தமான கிராப்பு மட்டும்தான் கிரைண்ட் டேங்குக்கு போகும். அதனால் பார்த்திங்கன்னா 7 ரோ கட்டர் பார் கொடுக்குறோம் நம்ம இதில். 12 அடி இதனோட லென்த்து பார்த்திங்கன்னா 12 அடி. நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா 3 விதமான வேரியேட்டரை யூஸ் பண்ணுறோம். வேரியேட்டர்னு பார்த்திங்கன்னா ஸ்பீடை வேரியேட் பண்ணுறது தான் வேரியேட்டர்னு சொல்லுவோம். அதை மாதிரி பார்த்திங்கன்னா த்ரெஷரு, ஃபேனு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வேரியேட்டர்னு 3 விதமான வேரியேட்டர் சொல்கிறோம். இந்த த்ரெஷர் வேரியேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, த்ரெஷர் நம்ம மல்டிபிள் கிராப்பு 16 வகையான தானியத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அதை எப்படி பண்ண முடியும், ஒரே வண்டியால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸு டிக்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம 16 வகையான தானியத்தை வந்து அறுவடை செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கி நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு மூலிமா கேபிள்லேருந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் போதும், த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த லிவரை மேனுவலாக நம்ம கீழே அமுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா புள்ளியை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு புள்ளி, சின்ன புள்ளி, பெரிய புள்ளியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அது கொடுக்குறதில்ல. அதுக்கு பதிலாக வேரியேட்டர்ன்ற ஒரு அம்சத்தை இதில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீடு வேரியேட்டர் சொல்லியிருந்தோம்ல, அந்த வேரியேட்டரை மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற லிவர் இது தான். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர், ஏர் கம்ப்ரஸர் வந்து இன்ஜின்லேயே மவுண்டடாக வருது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் ப்ராசஸ், நம்ம வண்டியை வந்து ஓட்டிட்டு நிறுத்த பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏர் டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம்.